நேற்றைய தினத்தில் சுந்தர காண்டம் என்று சொல்லக்கூடிய 5 நிமிடத்தில் சுந்தர காண்டம் ரொம்ப அற்புதமான முறையில் ஆஞ்சநேய சுவாமிகளினுடைய பெருமையெல்லாம் நேற்றைய தினத்தில் சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அந்நங்கை கண்டைலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. இந்த 4 வரிக்கு உரியது, ரொம்ப சிறப்புக்குரியது. இதை தினமும் சொல்லணுமா? அப்படி தினமும் சொல்லுகிற பொழுது நமக்கு ஆஞ்சநேய சுவாமிகளினுடைய திருவருளும் ராமபெருமானுடைய திருவருளும் கிடைப்பது திண்ணம். அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும். எல்லாரும் அவரவர்கள் அத்தனை பேருமே ஸ்ரீராம ஜெயம், வந்தாராம் இருந்தாராம் போனாராம் உட்காராம் சாப்பிட்டாராம் தூங்கினாராம் பேசினாராம். இந்த ராமநாமத்தை சொல்லலாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே எம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். இதை சொல்லுகிற பொழுது 2 எழுத்து. அந்த ராமநாமத்தை சொன்னால் ஆஞ்சநேய சுவாமிகள் மனம் மகிழ்ந்து எல்லா கடவுளையும் நாம வணங்குகின்றோம், நம்மையும் ஒரு கடவுள் வணங்குகின்றார் அப்படின்னா அது ஆஞ்சநேய சுவாமிகள். ஏன்னா பெரும்பாலான ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா இருகரம் கூப்பி இருப்பார். அதுக்கு என்னன்னா, என் இதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை, அந்த இறைவன் திருநாமத்தை எவர் ஒருவர் சொல்லுவாரேன் அவர் சொல்லக்கூடியவருடைய அவரை நான் வணங்குறேன்றார், சொல்லுகிறவரை நான் வணங்குறேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய அனும ஜெயந்தி இன்றைய தினத்தில் ஆஞ்சநேய சுவாமிகள் மார்கழி மாதம் அமாவாசை திதியில் அஞ்சனைக்கும் வாயு என்று சொல்லக்கூடிய வாயு தேவருக்கும் இந்த அனுமன் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிகளுடைய ஒரு அவதாரம் அவ்வளவு சிறப்புக்குரியதை நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைய தினத்தில் நம்ம எல்லாம் நிறைய பெரும்பாலும் எல்லாரும் பயப்படுறது யாருக்குன்னா இந்த சனீஸ்வரருக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. எல்லாருக்கும் சனீஸ்வரர்னா கொஞ்சம் பயம். அதுக்கு ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க, பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்ற ஒரு பழமொழி இருக்கு. ஆஞ்சநேயர்னா ஒரு பயம், பிள்ளையார்னா ஒரு பயம். யாருக்கு? சனீஸ்வரருக்கு. ஈஸ்வரனை கண்டால் பயப்படாத சனீஸ்வரர் ஆஞ்சநேயரையும் பிள்ளையாரையும் பார்த்தா பயப்படுவார். அப்பேற்பட்ட ஒரு பெருமான் ஆஞ்சநேய சுவாமிகள். அந்த ஆஞ்சநேய சுவாமிகள் எப்படி இந்த பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்றது, எல்லாரையும் பிடித்தார். ஆனால் பிள்ளையாரை பிடிப்பதற்கு நேரம் கேட்டார். அப்போ பிள்ளையார் சொன்னார், டேப்பா இன்னைக்கு வேண்டாம் சனீஸ்வர, நாளைக்கு வா. நாளைக்கு வந்தார். இப்படியே 1 வருஷம் போச்சு. மறுபடியும் பார்த்தார், நீ என்னை ஏமாற்றிட்டே இருக்க, ஏதாவது ஒரு எழுத்துப்பூர்வமாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்படியா, சரி, என்ன எழுத்துப்பூர்வமாக இருக்கணும்? ஒரு பேப்பரும் பேனாவும் கொண்டு வா. அதெல்லாம் இல்லை சுவாமி அப்படின்னு நாளைக்கு வந்தார். விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினத்தில் எதிர்த்தாப்பில் உட்கார்ந்துருக்கிறார் சனீஸ்வரர். இப்போ நீங்கள்லாம் பிள்ளையாரை வணங்குவீங்களா சனீஸ்வரரை வணங்குவீங்களா? சனீஸ்வரர்னாவே எல்லாருக்கும் கொஞ்சம் பயம்ன்றதுனால சனீஸ்வரரை வணங்கினாங்க. ஏண்டாப்பா, எனக்கு விட வேண்டிய கும்பிடெல்லாம் உனக்கு விடுதே, அதனால் தயவு செய்து கொஞ்சம் இன்றைக்கி விட்டுடு, நாளைக்கு வா. இல்லை எழுத்துப்பூர்வமாக எதனா ஒன்று இருக்கணும். சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். முதல்ல ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியதை போட்டவர் யாருன்னா பிள்ளையார் தான். 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, நாளை வா, எழுதி வச்சுட்டு போ. சுவாமி பேப்பர் இல்லை பேனா இல்லை, என்ன பண்ணுறது? ஒன்றும் வேண்டாம், என் முதுகை பயன்படுத்திக்கோ பேப்பரா. சுவாமி எழுத்தாணி இல்லையே, சரி என் தந்தத்தையே உடைச்சி தரேன், எழுதி வச்சுட்டு போ. அறிவில்லாத சனீஸ்வரர் கேட்டாராம், என்ன எழுதுறதுன்னு.
ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஞானத்தினுடைய ஒரு கொழுந்து. அப்படி இருக்கிற பிள்ளையார் சொன்னார், நாளை வா, எழுதி வச்சுட்டு போ. அழகான தந்தத்தை ஒடித்து நாளை வா என்கின்ற வார்த்தையை எழுதி வச்சுட்டு போனார். அப்படி எழுதி வச்சுட்டு போனால் நாமெல்லாம் போகிற பொழுது முகத்தை காண்பிக்கக்கூடிய பிள்ளையார் சனீஸ்வரர் போனால் மட்டும் முதுக காட்டுறார். இன்னைய வரைக்கும் அப்படிதான் நடந்துருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி என்ற தினத்தில் நல்லா ஏமாத்திட்டே பிள்ளையாரே, அதனால் இன்றைக்கி நீங்கள் கொடுக்காம நேரம் கொடுக்கலன்னா உங்களை விடமாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்தார். சரி, இப்போ என்ன உனக்கு நேரம் கொடுக்கணும், அவ்வளவு தானே. இந்த எதிர்த்தாப்பில் சும்மாவே இருக்கிறார். எப்பயும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு நேர் ஆப்போசிட்டில் யாரா இருப்பான்னா ஆஞ்சநேய சுவாமிகள் தான் இருப்பார். அதனால தான் இங்கேருந்து அங்கே இருக்கிறார். இந்த நேர் ஆப்போசிட்டில் அவர் தான் இருப்பார். ரெண்டு பேரும் பிரம்மச்சாரி, அதனால் அப்படி நேர் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகளை பிடித்து வந்தால் நான் உனக்கு நேரம் தரேன்னு பிள்ளையார் சொல்லினார். இங்கிருந்து புறப்பட்டு போன சனீஸ்வரர் சொல்றார், ஆஞ்சநேயா உன்னை பிடிக்கலான்ட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு நேரம் கொடுன்னார். ஓ அப்படியா, சரி நேரம் கொடுப்பதற்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பூமியை ஒரு முறை வலம் வரலாம் வா அப்படின்னார். அப்படியா ஆஞ்சநேயா, வலம் வந்தால் என்ன தருவேன், நீ என்னை பிடித்து கொள்ளலாம். ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு என்ன விடைன்னு தெரியாத இருக்குது. இப்போ ரெண்டாவதாக ஒரு அக்ரிமெண்ட் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமிகள்கிட்ட. என்னது? இந்த பெரியபாளையத்தம்மன் கோயில், அடையார் பெரியபாளையத்தம்மன் கோயிலில் புறப்பட்டு இந்த உலகத்தை ஒரு முறை வலம் வந்து மீண்டும் அடையார் பெரியபாளையத்தம்மன் கோயிலில் கொண்டு வந்து இறங்கி விட்டோமே ஆனால் நீ என்னை தொட்டு கொள்ளலாம், அக்ரிமெண்ட். ஆனால் பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கே சனீஸ்வரர் 2.5 வருஷம் ஆகும். நீங்கள்லாம் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நடக்க முடியாதவன் சித்தப்பன் வீட்டிலே பெண் எடுத்தான். அந்த நடக்க முடியாதவன் சித்தப்பன் வீட்டில் பெண் எடுத்தான், பக்கத்து வீட்டிலே பெண் எடுத்துக்கிட்டார். அவர் தான் சனீஸ்வர பகவான். அதனால் அவர் பார்த்தார், அப்படியே நான் பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும் சுவாமி, அதனால் வேறு ஏதாவது சொல்லுங்களேன். அப்படியே நீ ஒன்றும் கவலைப்படாதே, உன் குடுமியை பிடிச்சி என் கையில் கொடு. அவர் தொட போனார். ஆனால் இப்போ யார் குடுமி யார் கையில் இருக்குது? சனீஸ்வரருடைய குடுமி ஆஞ்சநேய சுவாமிகள் கையில் இருக்குது. இப்போ இந்த குடுமியை பிடிச்சிக்கிட்டார். ஏன்னா நான் காற்றை விட வேகமாக போகக்கூடியவன். ஒரு நிமிடத்திற்கு, அதாவது ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செகண்டில் 9,70,70,000 யோசனை கடந்து விடுவாராம் ஆஞ்சநேய சுவாமிகள். எவ்வளவு? 9,70,70,000 யோசனை. ஒரு யோசனைக்கு 13.9 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, இடி மின்னல் புயல் காற்று என்று ஜோன்னு பெய்யக்கூடிய மழை. அப்படி பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையில் ஒரு துளிக்கும் மற்றொரு துளிக்கும் இடையில் பூந்து தன் மீது ஒரு துளி கூட விழாமல் போவாராம் ஆஞ்சநேய சுவாமிகள். அப்போ அவருடைய வேகத்திற்கு எந்த வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்க முடியும்னு யோசிக்கணும். வாயு காற்றை விட வேகமுடையவர், காற்றினுடைய பிள்ளை இல்லையா? அதனால் உடனே பார்த்தார், அவர் பிடிச்சிட்டார். அந்த குடுமியை பிடிச்சிக்கிட்டு பறக்க ஆரம்பித்தார். என்ன பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் நிறைய இருக்குதான், சிக்னல் நிறைய இருக்குதான். கீழே நடந்தெல்லாம் போனால் உலகத்தை சீக்கிரமாக சுற்றி பார்க்க முடியாது. அதனால் வான்வழியாக போய் ஆகாய மார்க்கமாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு புறப்படுறாங்க. அப்படி ஆகாய மார்க்கமாக சுற்றி பார்க்கலான்னு இந்த குடுமியை பிடிச்சிட்டு, சனீஸ்வரனுடைய குடுமி ஆஞ்சநேய சுவாமிகள் கையில் இருக்குது. இப்போ அதை தூக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு மேலே ஆகாய மார்க்கமாக பறந்தார். 84,000 கோடி மைல் அவ்வளோ வேகமாக மேலே போயிட்டார். போன அடுத்த வினாடி அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. இப்போ நமக்கு சாதாரணமாக ஒரு முடியை பிடிச்சி இப்படி இழுத்தாலே எவ்வளவு வலிக்கும். குழந்தைங்க அவ்வளவு விளையாடுவாங்க நம்மக்கிட்ட. ஆனால் அந்த முடியை பிடிச்சி இழுக்கும்போது மட்டும் முடியை தொடாத அப்படிம்போம். அந்த முடி என்பது அவ்வளவு வலிக்கும். இப்போ ஒட்டுமொத்த குடுமியும் யார் கையில் இருக்குன்னா ஆஞ்சநேய சுவாமிகள் கையில் இருக்குது. அதனால் பார்த்தார்,
ஆஞ்சநேயா விட்டுடு, ஆஞ்சநேயா விட்டுடு, ஆஞ்சநேயா விட்டுடுன்னார். விடவே இல்லை. கடைசியாக பார்த்தார், ஆஞ்சநேய சுவாமிகள் இடத்துல என்ன சொன்னால் அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பார்னு. ஸ்ரீராம ஜெயம் சொன்னால் கேட்டதெல்லாம் கொடுப்பார். ராமநாமம் சொன்னால் அவரை வணங்குவார். அதனால் 84,000 கோடி மைலில் போனவர் பார்த்தார். என்னன்றார்? ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்னார். இதை சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், எதை விட்டார்? கையை பிடிச்சிட்டு இருந்த குடுமியை விட்டார். ஆஹா, 84,000 கோடி மைலில் வந்து யாரோ என்னுடைய இறைவன் திருநாமத்தை சொல்கிறாரேன்னு சொல்லி குடுமியை விட்டுட்டு சொன்ன சனீஸ்வரரை, சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம்னார். இப்போ என் கிராமங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே சொல்வீங்க அந்த பழமொழியை. என்னது? நம்பி வந்தேன், நட்டாத்தில் விட்டுட்டீரே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்வோமே, இதான் அதற்குரிய பழமொழி. நம்பி வந்தேன், நடு ஆகாயத்தில் என்னை விட்டு விட்டீரே அப்படின்னு சொல்லி சனீஸ்வர பகவான் கீழே வந்து விழுந்தார். எழுந்து கொள்ளுவதற்கு 6 மாத காலம் ஆச்சு. நம்பி வந்தேன், நடு ஆகாயத்தில் இப்படி விட்டுட்டீரே அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமிகள் கிட்ட கேட்டார். ஆஞ்சநேய சுவாமிகள் சொன்னார், என்னை பிடிக்க சொல்லி உனக்கு எவன்டா சொன்னான்னார். இந்த ஏத்தாப்புலகிறாரு, அவர் தான் சொன்னார்னார். பிள்ளையார் தான் சொன்னார்னார். இப்போ பிடிக்கலையான்னார். உங்களை பிடித்து விட்டு வந்தால் அவர் நேரம் தரேன்னு சொன்னார். உங்களையே என்னால் பிடிக்க முடியலை, அவரையும் என்னால் பிடிக்க முடியலை. அதனால் விநாயக பெருமானுடைய பக்தர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமிகளுடைய பக்தர்களுக்கும் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி, மங்கு சனி, பொங்கு சனி என்று சொல்லக்கூடிய தலசனி, உடல் சனி, பாதச்சனி என்று சொல்லக்கூடிய அனைத்து சனிகளையும் 7.5 வினாடியில் விட்டுவிடுவேன் என்று இருவருக்கும் வரம் கொடுத்த ஒரு பெருமான் சனீஸ்வர பெருமான் வரம் கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அப்படி ஆஞ்சநேய சுவாமிகள்னா கொஞ்சம் பயமா சனீஸ்வரருக்கு. ஆஞ்சநேயனுடைய பக்தர்களை சனீஸ்வர பகவான் தொடமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய பெருமானுடைய ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய அனும ஜெயந்தி இன்றைய தினத்தில் கண்ணார கண்டு அந்த ஸ்ரீராம ஜெயம் உங்களால் இன்று இரவு வரைக்கும் எவ்வளவு நேரம் தூங்குவதற்கு முன்னதாக எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு எது தெரியுமோ தெரியாதோ, ஆனால் எல்லாரும் தன்னுடைய திருவாயினால் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லக்கூடிய ராமஜெயத்தை சொன்னீர்களே, ஆனால் அந்த இறைவன் ஆஞ்சநேய சுவாமிகளினுடைய திருவருளும், ராமபெருமானுடைய திருவருளும், லக்ஷ்மணனுடைய திருவருளும், சீதா பிராட்டியாருடைய திருவருளும் நமக்கு கிடைக்கும் என்பது திண்ணம். அதனால நேற்றைய தினத்திலேயே சுந்தரகாண்டம் சொல்லி முடித்த காரணத்தினால் இன்றைய தினத்தில் திருவெம்பாவைக்கும் திருப்பாவைக்கும் செல்ல இருக்கின்றோம் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு 13வது பாடல். மாணிக்கவாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் நமக்காக பாடி அருளி கொடுத்தது. பாவை நோன்பு என்று சொல்லக்கூடியதை பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் என்று அவசியம் இல்லை, ஆண்களும் இருக்கலாம் என்பதை இருந்து காட்டிய ஒரு பெருமான் மாணிக்கவாசகர். ஏன்னா கடைசி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் நோய் வரும். அதே மாதிரி கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வயதாகி மூப்பு வந்துட்டதுக்கு பிறகு நம்மால் எல்லாம் கோயிலுக்கோ அதுக்கோ இதுக்கோ போக முடியாது. அதனால் இளமை இருக்கின்ற பொழுதே இந்த மார்கழி மாதத்தில் இந்த திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் அதே போல் பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பாவையும் பாடினோமே ஆனால் வயதான காலத்தில் நமக்கெல்லாம் என்ன கிடைக்குமா? பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா, அது மாதிரி நமக்கெல்லாம் திருக்கைலாய பதவி கிடைப்பது திண்ணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்படி அருள் செய்தாரோ அது மாதிரி நமக்கும் அருள் செய்வார். 63 நாயன்மார்களுக்கு எப்படி அருள் செய்தாரோ அதுபோல சிவபெருமான் நமக்கும் அருள் செய்வார் என்பது திண்ணம். அதனால் 13வது நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா 12வது பாடல் நிறைவடைந்தது. இன்றைய தினத்தில் 13வது பாடல். பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் ஆங்கங்கு குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகபாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க
பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், இந்த எழுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா, பைங்குவலை கார்மலரால் எங்கள் பிராட்டி போன்ற இசைந்த பொங்கு மடு, செங்கமல பைம்போதால் எங்கள் கோன் போன்று இசைந்த பொங்கு மடு. அதாவது அந்த கார்த்திகை மாதத்தில் மழை பெஞ்சிடுது, எங்கு பார்த்தாலும் நீர்நிலைகள் நிரம்பி வழிகிறது. அப்படி நிரம்பி இருக்கக்கூடியதில் ஒரு பக்கம் தாமரை, ஒரு பக்கம் அல்லி மலர்ந்திருக்கின்றது. அப்படி மலரால் இருக்கின்ற பொழுது பைங்குவலை கார்மலரால் எங்கள் பிராட்டி தலையில் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய உமாதேவியார் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய மலர், செங்கமல பைம்போதால் எங்கள் கோன் போன்று இசைத்த பொங்குமடு அங்கு அவ்விடத்தில் அழகிய குறுகினத்தால் பறவைகள் கூட்டம், இந்த தண்ணீர் குடிப்பதற்கு அந்த கூட்டத்தமெல்லாம் அங்கே வந்திருக்கு. பொங்குமடு அம்பிகையின் அங்கம் திருமேனியில் திருக்கையில் வளையர் கூட்டத்தால். இந்த கையில் பெண்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் தங்க வளையல் அணிந்திருந்தாலும் கூட 2 வளையலாவது கண்ணாடி வளையல் அணியணும். இந்த மண் வளையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண் வளையல் அணியணும். அப்படி அணிந்திருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், 16 வகையான செல்வம் கிடைக்கும். மூதேவி என்று சொல்லக்கூடியவள் இருக்க மாட்டாள், ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடியவள் நம் இல்லத்தில் தாண்டவம் ஆடுவாள். ஆனால் பெரும்பாலும் இப்பெல்லாம் மண் வளையலே அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. இந்த வளையல் ஓசை கேட்டால் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா. மகாலட்சுமிக்கு மட்டுமல்ல, முப்பெரும் தேவியருக்கும் மும்மூர்த்திகளுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னா அது இந்த வளையல் ஓசை. அதனால் கையில் உமாதேவியார் என்று சொல்லக்கூடிய பார்வதி அம்மையார் எப்பொழுதும் மண் வளையல் போட்டுருப்பாளாம். அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்க, வளையல் கூட்டத்தால் எங்கள் பிராட்டியை போன்று இசைத்து. ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா, இன்றைக்கும் திருமணமானால் என்ன பண்ணுவாங்க, காலில் விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குவோம். அப்படி ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அந்த குழந்தைங்களை தொட்டு தூக்கி ஆசீர்வாதம் செய்து நம்மை தூக்கி விடுகிற பொழுது, அல்லது நன்றாக இரு, சிரஞ்சீவியாக இரு, தீர்க்க சுமங்கலியாக இரு, நல்ல குழந்தையை பெற்றுக்கொள், 16 பெற்று பெருவாழ்வு வாழ், இப்படியெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவது போல இருக்கிற பொழுது இந்த கையில் இருக்கக்கூடிய வளையல்கள் ஓசைப்படுத்துதான். யார் கையில்? சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய உமாதேவியார் கையில் இருக்கக்கூடிய வளையல் ஓசைப்படுத்துதான். அதை இங்கே அவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார். பிராட்டியாரும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்குமடு பின்னும் அரவத்தான். பாம்போடு பாம்பு பின்னுதல், அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பின்னி கொண்டிருக்கும். அப்படி பின்னி கொண்டிருந்து தொடர்ந்து அலையும் திரை ஒளியால் அது என்ன பண்ணுமா, ஒரு மாதிரி புஷு புஷுன்னு ஒரு மாதிரி சத்தம் போடுமா. இந்த பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருக்கிற பொழுது ஒரு மாதிரி சத்தம் வருமா. அப்படி சத்தம் போடக்கூடிய அந்த சத்தமும் இசைந்து பொங்குமடு தங்கள் மலர் உடம்பு, அதாவது கழுவுவார். இந்த உடம்பினுடைய அழுக்கை கழுவுறோம் எதில்? மடுவில், அதாவது நீர்நிலையில் போய் குளத்திலோ அல்லது ஆறிலோ அல்லது ஏரியிலோ குட்டையிலையோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் தங்களுடைய உடம்பினுடைய அழுக்கை போக்கிக் கொள்ளுகிறோம். ஆனால் மனதினுடைய அழுக்கை எப்படி போக்குறது? ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் வரும். ஏன்னா உடம்பினுடைய அழுக்கு நம்ம சொல்வீங்களே, சோப் போட்டு தேய்ச்சா நார் போட்டு தேய்ச்சா போயிடும். ஆனால் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு, மனசில் அழுக்கு இருக்குமான்னு கேட்காதீங்க, நிறைய இருக்கும். என்ன இருக்கும்? இந்த பக்கத்து வீட்டுக்கார், ஏற்ற வீட்டுக்கார், நம்ம உடன் பிறந்த பிறப்புகளுக்கே என்னவா இருக்கும், நம்மை விட இவங்க நல்லா இருக்காங்க ஒரு எண்ணம் வரும். இன்னொன்று, நம்மளை விட இவங்க அழகாக இருக்கிறாங்க, நம்மை விட இவர்கள் செல்வந்தராக இருக்கிறார்கள், இவங்க இறைவனை வணங்காமையே இருக்கிறாங்க ஆனால் நல்லா இருக்கிறாங்க. இறைவனை வணங்கி கொண்டே இருக்கிறோம், நாம் தான் கஷ்டப்பட்டுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சில பேர் உடுத்தி இருக்கக்கூடிய உடையிலிருந்து அணிகலன்களிலிருந்து பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களும் சிலருக்கு. அதான் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல், தீய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு உதிக்காமல், இன்னொன்று அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது என்பது ஒன்று, இன்னொன்று நம்மை விட கீழாக இருக்கக்கூடியவர்களை அதிகமாக எண்ணணும்.
நம்மை விட மேலாக இருக்கக்கூடியவர்களை என்ன நினைக்கக்கூடாதான், அதிகமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அரிய ஒரு பிறவியை கொடுத்து தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். இந்த ஜென்மத்தில் தவம் செய்தோமே ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அதுக்கு அனுபவிக்கலாம். அப்போனா என்ன அர்த்தம், இந்த ஜென்மத்தில் சுகபோகங்கள் அனுபவிக்கிறாங்க இல்லையா. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் மனசுக்குள்ளே, நம்மெல்லாம் விழுந்து விழுந்து இறைவனை வணங்குறோம், ஆனால் நம்மெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம், சுவாமியே கும்பிடாதவங்கெல்லாம் சில பேர் சுகமாக இருக்கிறாங்களே அப்படின்னு. அவங்க அப்பம்மா செய்த புண்ணியம், தாத்தா பாட்டி செய்த புண்ணியம், அவர் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம். இந்த புண்ணியம்னா என்னன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. 100 ரூபாய் சம்பாரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 99 ரூபாய் நமக்கு செலவு செய்து 1 ரூபாயாவது தானத்திற்கும் தர்மத்திற்கும் செலவு செய்யணும். ஒன்று கோயிலுக்கு கொடுக்கணும், இன்னொன்று அந்தனருக்கு கொடுக்கணும், இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மை விட கீழாக இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத காது கேட்காம ஊனமற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கணும், நம்மை விட கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கணும். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். தினமும் ஒரு பிடி சாப்பாடு, ஒரு அரிசி ஒரு பிடி எடுத்து வச்சாவது ஒரு கோயிலுக்கு போகிற பொழுது ஒரு புளியோதரை, ஒரு சக்கரை பொங்கல் அல்லது ஒரு தயிர் சாதம், ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து கொண்டு போய் ஒரு 4 பேருக்கு கொடுக்கணும். அதுவும் இல்லையா, தான் கற்ற கல்வியை ஒரு 4 பேருக்கு தானம் செய்யணும். டியூஷன் சொல்லி கொடுக்கலாம், இசை சொல்லி கொடுக்கலாம், கற்றவர்கள் இசை சொல்லி கொடுக்கலாம், வேதம் சொல்லி கொடுக்கலாம், மந்திரங்கள் சொல்லி கொடுக்கலாம், அல்லது நாம் படித்த படிப்பை ஒரு 4 பேருக்கு தெரிந்து கொள்ளுவது போல சொல்லியாவது தர வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க அறிவை தானம் பண்ணணும். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். ஒரு தானம் இதில் சேர்த்துக்கணும். எது? ஆடை தானம். கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும். அதையும் போட்டு என்ன பண்ணக்கூடாதா, பிளாஸ்டிக் வாளி வாங்கிடுவோம். நம்ம சென்னையில் அதுதான் முக்காவாசி. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இருக்கும், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம், வெயிலில் போட்டால் 3 மாதம் கூட வராது இல்லையா. அதனால் கிழிஞ்ச துணியாவது, உயிரை விட மேலானது மானம், அந்த மானத்தை காப்பாற்றுவது, விலங்கிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது ஆடை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணுமா, கிழிஞ்ச துணியாவது இருந்தால் கூட தச்சு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் செய்யக்கூடிய புண்ணியம் என்பது தான் நமக்கு பின்னாடி வரும். அதனால தான் தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். நமக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே, நம்ம பிள்ளைங்களுக்கு போகிறதா இருக்கலாம், நம்ம பேர பிள்ளைங்களுக்கு போகிறதா இருக்கலாம், நம்ம செய்த புண்ணியம் நமக்கு கிடைச்ச மீதி போக தான் அடுத்தவங்களுக்கே போகுமா. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, தானமும் தர்மமும் என்னதுக்கு, தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். அது தப்பான அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அது மாதிரி இங்கே உடம்பினுடைய அழுக்கை கழுவி விடுகிறார்கள், மனதினுடைய அழுக்கை கழுவுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், மனதினுடைய அழுக்கை கழுவுவதற்காகத்தான் இறை வழிபாடு. அதை தான் இங்கே சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமான். பொங்கும் அடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நாம் சங்க சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். அப்போ ஒரு பக்கம் பறவைகள் ஒலிக்கின்றது, ஒரு பக்கம் அந்த பெண்கள் கையால் குடைந்து அந்த நீரை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆடுகிற பொழுது சிவநாமத்தையும் அம்பாளினுடைய நாமத்தையும் அங்கு சேர்த்து சொல்லுகிறார்கள். என்ன, 2 பேரும் அர்த்தநாரீஸ்வர சொரூபம். சிவபெருமான் பாதி, அம்பாள் பாதி. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, கீழே இருக்கக்கூடிய ஆவுடை என்று சொல்லக்கூடியது அம்பாள், மேலே இருக்கக்கூடிய சிவலிங்க சொரூபம் என்று சொல்லக்கூடியது மட்டும்தான் சிவபெருமான். தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறாள் சக்தி சொரூபமாக. யாரு? அம்பிகையாக இருக்கக்கூடியவள் சிவபெருமானை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். அதுதான் லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய சிவலிங்க சொரூபம். ஆனால் பெரும்பாலும் எல்லாம் என்ன நினைக்கிறோம்,
அது இறைவன் சிவபெருமான் மட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துலேயே அம்பாளுக்கு சிலை வைத்திருப்பார்கள். ஆனால் சிவபெருமான் வந்து லிங்க சொரூபத்தில் இருப்பார். ஆனால் அந்த லிங்க சொரூபத்தில் இருப்பதே பாதி ஆவுடை என்று சொல்லக்கூடிய நீரும் பாலும் அபிஷேகம் பண்ணுகிற பொழுது வழியக்கூடியதன் வழியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய ஆவுடை என்று சொல்லக்கூடியது அம்பாள். மேலே இருக்கக்கூடிய சொரூபம் மட்டும்தான் சிவபெருமான். அதனால சிவலிங்க சொரூபத்துக்குள்ளேயே அம்பாலும் சேர்ந்திருக்கின்றாள். அதனால அம்பாலையும் சேர்த்து இங்கு சொல்லப்படுகிறது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கோ அபிராமியினுடைய கடைக்கண் பார்வை என்று சொல்லக்கூடியது பட்டுவிடுமே ஆனால் நமக்கு நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லதோ அது எல்லாமே கொடுத்துருவாளா அம்பாள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை சொல்லுகிறாங்க. அதனால கோயிலுக்கு போனால் ஒரு மலர் கொண்டு போகணும், அந்த மலரினால் அந்த இறைவனை அர்ச்சனை பண்ணணும். அப்படி மலர் சாத்தி வழிபாடு செய்கிற பொழுது எப்படி நீராடுகின்ற பொழுது இந்த உடம்பினுடைய அழுக்கு வெளியேறுகிறதோ அதுபோல இறைவனை சிவபெருமானையும் அம்பாலையும் வணங்குகின்ற பொழுது ஆன்ம நலம் என்று சொல்லக்கூடிய இந்த எது நம்மளுடைய மனத்தினுடைய நலம், அழுக்கு என்று சொல்லக்கூடியது வெளியேறும் என்று 13வது பாடலை நிறைவு செய்கிறார். 14வது பாடல். காதார் குலை ஆட பைம்பொன் கணல் ஆட கோதை குழல் ஆட வண்டின் குலாம் ஆட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் ஆ பாடி ஜோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்தம் மா பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பேய்வளைதன் பாதம் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், இறைவன் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தோடு உடைய செவியன். அதனால தான் இங்கே சொல்லுகிற பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா பகவான் வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈன்ற பெருமான். அம்பாள் கொண்டு வந்து பொற்கிணத்தில் ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்துட்டார். ஞானசம்பந்த பெருமானுடைய தகப்பனார் வந்து யாருடா பால் கொடுத்தா குழந்தே அப்படின்னும் பொழுது ஆகாயத்தை காட்டினார். யாரா அது அப்படின்னா, தோடுடைய செவியன் விடையேறி தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காதில் தோடு அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சபை அப்படின்னு சொல்லக்கூடியதில் ரத்தின சபை, திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய சபையில் ரத்தின சபை, ஊர்த்த தாண்டவம் என்று சொல்லக்கூடிய தாண்டவத்தை காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயாருக்கு ஆடி காண்பித்த ஒரு தலம். காரைக்கால் அம்மையாருக்கு மோட்சம் கொடுத்த தலம் அந்த தலம். அந்த தலத்தில் ஊர்த்த தாண்டவம் காளி தேவியோடு போட்டி போட்டு ஆடுகின்ற பொழுது இந்த காலில் இருக்க, அதாவது காது நடனம் ஆடுற பொழுது இந்த காதில் இருக்கிற தோடு கீழே விழுந்துருச்சான். அதை எடுத்து வலது காலால் எடுத்து வலது காலால் அப்படி போடுவார். அந்த தாண்டவத்தை காண்பது அரிது. அந்த சபை ரத்தின சபை, முதல் சபை. அந்த சபையில் மட்டும்தான் அந்த கால் வந்து தூக்கி இப்படி ஆடி இருப்பார். மற்றதில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதில் மட்டும்தான் கால் வந்து ஹைட்டாக தூக்கி காதில் கொண்டு போய் அந்த கம்பல் என்று சொல்லக்கூடிய தோடை போடுவார். அப்படிப்பட்ட ஒரு பெருமான். அதனால தான் இங்கே சொல்லுகிற பொழுது காதார் குலை ஆட. பெண்கள் நம் செவிகளில் அணிந்திருக்கக்கூடிய தோடுகள் ஆட, உடம்பில் அணிந்து பேசும் பொற்கலன்கள் ஆட, இந்த கூந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய கூந்தல் சூடி இருக்கக்கூடிய மலர் மாலைகள் ஆட, அந்த மாலைகளில் மொய்க்கின்ற வண்டு கூட்டங்கள் ஆட, ஆட குளிர்ந்திருக்கக்கூடிய நீரில் மூழ்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிவபெருமானுடைய திருப்பெருமையை சொல்லும் விதமாக இந்த பெண்கள் ஆடி பாடி, அதுதான் சொல்லுவாங்க இயல் இசை நாடகம். இப்போ நான் பேசின்னு இருக்கிறது இயல். இசையோடு தேவாரம் பாடுவாங்க, பண் இசை அப்படின்னு சொல்லக்கூடிய
பண்ணோடு சில நேரத்தில் இசை பாடுவாங்க, தேவாரம் பாடுவாங்க இல்லையா? அப்படி பாடக்கூடியதற்கு இசைன்னு பேர். நாடகம் என்று சொல்லக்கூடியது பாட்டும் பாடி அதை கதை வசனமும் சொல்லி அதை நடித்தும் காட்டணும். அதான் இயல் இசை நாடகம். இது 3 இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே பெண்கள் காதுகளில் அந்த இறைவனை பாடி ஆடி விளையாடி கொண்டே அந்த நீரை விளையாடுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீர் விளையாட்டில் விளையாடுற காரணத்தினால காதில் இருக்கக்கூடிய தோடுகள் ஆடுகிறது. பைம்புன் கலன் ஆட, கோதை குழல் ஆட, வண்டின் குலாம் ஆட, சீத புனல் ஆட, இது எல்லாமே ஆடி அப்படின்னு சொல்லிட்டு சிற்றம்பலம் பாடி. அப்போ சிதம்பரம் நடராஜ பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய அவருடைய திருவடியை பாடணுமா? அந்த திருவடியை தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தாயை விட சிறந்தவரா சிவபெருமான். ஏன்? அம்மா கூட அழுதாதான் பால் கொடுக்குறா. இப்பெல்லாம் அழுதா கூட கொடுக்கறதில்ல. ஐ வய மூடு அப்படின்பா. ஏன்? அவள் தான் டிவி சீரியலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காளே, அப்புறம் எங்கேருந்து பால் கொடுக்கறது? ஐ வாய மூடு, திறந்தா வாய மூடாத மாதிரி அப்பா எப்படியோ அப்படியே இருக்கு பார் பிள்ளைய அப்படிம்பார். அந்த அம்மா சொல்லுவார். அதை கேட்டுட்டே வர வீட்டுக்கார் சொல்லுவார், தாயை போல பிள்ளை நூலை போல சேலம்பார். உன்ன மாதிரி தானடி இருக்கும் உன் பிள்ளையும் அப்படிம்பார். அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்களே, அந்த சிவபெருமானாக இருக்கக்கூடியவனுடைய திருவடியை பாடணுமா? சிவபெருமானுடைய திருவடியை பாடினும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இறைவனை நாம மறக்காம இருந்தா இறைவன் நம்மை மறவாமல் இருப்பார். உலகத்தில் எதை வேண்டுமானாலும் மறக்கலாமா, ஆனால் யாரை மறக்கக்கூடாதான்? இறைவன் சிவபெருமானை மறக்கக்கூடாதான். ஏன்னு கேட்டா கடைசி வரைக்கும் யாரும் துணை வரமாட்டா. ஆனால் யார் வருவாரா? சிவபெருமான் வருவாரா. எங்க? சுடுகாட்டில் கூட சுடலை ஆண்டியாக வருவாரா. சுடுகாட்டில் கூட சுடலை ஆண்டியாக வருவாராம். அப்பேற்பட்ட ஒரு பெருமானை பாட வேண்டும். வேத பொருள் பாடி அப்பொருளாம் மா பாடி. வேதத்தில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னா அது சிவபெருமான். ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், 4 வேதத்திலும் யாருடைய நாமம் முதன்மையில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது சிவபெருமானுடைய நாமம்தான் முதன்மையில் இருக்கான். அப்பேற்பட்ட வேத பொருள் பாடி அப்பொருளாம் மா பாடி ஜோதி திறம் பாடி. ஜோதி சொரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய பெருமான். அந்த ஜோதி சொரூபமாக இருக்கின்ற பொழுதுதான் திருவண்ணாமலை தலத்தில் திருமுடியையும் திருவடியையும் இருவராலும் காண முடியாது. கல்வி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியை நாவில் குடி வைத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவால காண முடியாத திருமுடி. செல்வ செருக்கு என்று சொல்லக்கூடிய 8 லட்சுமியின் நாயகன் காக்கும் கடவுள் திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் காண முடியாத திருவடி. இது நாம் பார்க்கலாமா? ஏன்? 63 நாயன்மார்களுக்கும் எளிமையாக தானே வந்து காட்சி கொடுத்தார். அதனால தான் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்க, சுடர் ஒளியாக இருக்கக்கூடிய பெருமான். இந்த தீபம் பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சிங்கன்னா நீங்கள் தலைகீழாக பிடிச்சிங்கன்னா கூட ஜோதி வந்து மேலே தான் எரியும், கீழே எரியவே எரியாது. அப்போது மேலான ஒன்றை தரவல்லவன் இறைவன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்பன்னா யோசிச்சு பாருங்க, இறைவன் நல்லதை தவிர என்ன வீடு இருண்டு இருந்தால் அங்கே பேய்கள் வாழும். ஆனால் இல்லங்கள் தோறும் விளக்கேற்றினா இறைவன் திருவருள் கிடைக்குது. நம் உள்ளம் என்று சொல்லக்கூடியதை விளக்காக வைத்திருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். இந்த உள்ளத்தில் விளக்காக இருக்கக்கூடிய பெருமான். பொய் சொன்னாலும் ஏமாத்தினாலோ திருடனாலோ என்ன நம்ம தவறுகள் செய்தாலும் முதல்ல சுட்டி காட்டக்கூடிய பெருமான் யாருன்னா சிவபெருமான். அதனால தான் உள்ளம் பெரும் கோயில்.
உள்ளம் பெரும் கோயில். அதனால் இங்கே ஒளி சொரூபமாக இருந்து திறங்களை பாட வேண்டும். அவன் திருமுடியில் சூடியிருக்கக்கூடிய கொன்றை மாலை என்று சொல்லக்கூடியதை பாடி அவன் எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய முதன்மையானவரும் அவர்தான், முழுமையானவரும் அவர்தான். முடிவில்லா முடிவையும் பாடி, என்ன முதல் பாட்டே சொல்லிட்டார், ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி, தோற்றம் இல்லாதவர், முடிவு இல்லாத ஒரு பெருமான், அவர் சிவபெருமான். அதனால் முடிவில்லா முடிவையும் பாடி ஏனைய உயிர்களும் நம்மை வேறுபடுத்தி, என்ன எல்லா உயிரிலிருந்து நம்ம மட்டும்தான் வேறுபட்டிருக்கிறோம். ஏன்? ஒன்று ஆடை உடுத்துறோம், இன்னொன்று அழுகையும் சிரிப்பும் யாருக்கு உண்டு? மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு. எல்லா ஜீவன்களும் கோயிலுக்கு வருதா, கோயில் கட்டுதா, கும்பாபிஷேகம் பண்ணுதா, இறைவன் பால் வேண்டுதல் வைக்குதா? எதுவும் கிடையாது. ஆனால் நாம் மட்டும் இறைவனுக்காக ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தில் நித்தியம் விளக்கேற்றி அந்த இறைவனை சதா சர்வகாலம் அவன் திருநாமத்தை அவனுடைய பெருமையை சொல்லி அவனை வணங்கி 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 இன்பம் என்கின்ற ஒன்றை அனுபவிக்கிறோம். இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய, அதிக சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் எது அப்படின்னா மனிதர்கள். மற்ற ஜீவன்கள் எதுவும் சுகபோகத்தை எல்லாம் அனுபவிக்கிறது இல்லை. அதனுடைய வேலை ஒன்று, அதனுடைய ஒன்று உண்பது, இன்னொன்று உறங்குவது. மற்ற எல்லா 5 அறிவு இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாமே பாருங்கள், இந்த 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு, இது எல்லா உயிரினத்தும் என்ன வேலை செய்யுது? ஒன்று உண்ணுகிறது, இன்னொன்று உறங்குகிறது. இது 2 வேலை தான். ஆனால் இதிலிருந்து மாறுபடக்கூடியவர் யார்? மனிதர்கள் மட்டும்தான். அதை தான் சொல்கிறாங்க, ஏனைய உயிர்களினம் நம்மை வேறுபடுத்தி சிறப்பு வைத்து மேல் நிலையில் எடுத்து அருள்கின்ற வளையல்கள் அணிந்திருக்கக்கூடிய திரு கைகளை உடைய இறைவியின் திரு நாமத்தையும் திருவடியை சிறப்பையும் பாடி நீராடுவோமாக. என்ன, இறைவனை மட்டும் பாடிட்டா போதுமா? இறைவியினுடைய நாமத்தையும் சொல்லணும் இல்லையா? ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அப்போ அந்த அம்பாலையும் சேர்த்து பாடி அவளையும் மனதில் சிந்தித்து மார்கழி நீராடினால் நாம கேட்டது கேட்டபடி யாருக்கு கிடைக்குதா? நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ அது அத்தனையுமே நமக்கு கிடைக்குதான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பைத்தான் இங்கு சொல்லுகிறார்கள். அதே மாதிரி 13வது பாடல் நிறைவடைந்து 14வது பாடலும் நிறைவடைந்தது திருவெம்பாவையில். இப்போ திருப்பாவை, ஏன்னா நேற்றைக்கு முந்தைய நாள் 10வது பாடலோடு நிறுத்தணும். நேற்றைக்கு அனும ஜெயந்தியை முன்னிட்டு சுந்தரகாண்டம் என்று சொல்லக்கூடியதும் ஆஞ்சநேய சுவாமிகளினுடைய பெருமை என்று சொல்லக்கூடியதும் நேற்றைய தினத்தில் அதிகமாக நாம் சிந்தித்ததினாலே திருப்பாவை என்று சொல்லக்கூடியதில் 11வது பாடலும் 12வது பாடலும் சிந்திக்க நேரமில்லாததனால இன்றைய தினத்தில் அந்த பாடல்களை சிந்திப்போம். கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று சேறு செய்யும் குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்ற வல்குல் புன மயிலே போதராய் கற்று உள்ளத்து தோழி மாறெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முயில் வண்ணன் பேர் பாடி சீற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்று உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் சொல்றாங்க. இங்க சொல்லுகிற பொழுது கற்று கரவை கணங்கள், இந்த இடையர்களுடைய கன்றுகள் உடைய பசுமாடுகள் ஒரு பக்கம், இந்த மாடுகள் எல்லாம் என்ன பண்ணுதா, அங்கே செய்யக்கூடிய இடையர்களுக்கு என்ன வேலைன்னா, ஒரு பக்கம் கன்றுகளுக்கு பால் ஊட்டிட்டு மீதம் இருக்கக்கூடிய பாலை கறப்பது இவர்களுக்கு வேலை, இன்னொன்று பகைவர்களின் வலிமையை அழியும்படி சென்று போர் செய்வது இன்னொரு வேலை,
குற்றம் ஒன்றும் இல்லாதவர்கள் இந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய கோகுலத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்படி குற்றம் ஒன்றும் இல்லாத அவர்களது தங்க கொடி போன்ற பெண்ணே, புற்றில் இருக்கும் பாம்பு போன்ற அல்குல் உடையவளே, காட்டில் திரியும் அழகிய மயில் போன்றவளே, எழுந்து வா, நம் உறவினர்களாகிய தோழிமார் எல்லாரும் வந்து உன் வீட்டு வாசலிலே புகுந்து முயில் வண்ணன் திருநாமத்தை பாடுகின்றோம். செல்வ பெண்ணே, கொஞ்சம் கூட அசையாமல் பேசாமல் நீ எதற்காக இவ்வாறு உறங்குகின்றாயோ, இதற்கு பொருள்தான் என்ன அப்படின்னு பாடுறாங்க. அப்போ இடையர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை என்னன்னா, ஒன்று பசுக்களை மேய்ப்பது. அந்த பசுக்களை மேய்த்துவிட்டு அந்த பசுமாடுகள் கொடுக்கக்கூடிய அந்த கன்றுகளுக்கு பால் ஊட்டிவிட்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய பாலை கறந்து அதை தயிராக்கி அந்த தயிரிலிருந்து வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயிலிருந்து நெய் என்று சொல்லக்கூடியதை உருக்கி அவர்கள் செய்யக்கூடிய வேலை. இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அதுக்கு அடுத்து என்னென்னா, பெண்களுக்கெல்லாம் அந்த வேலை செய்கிறாங்க. ஆண்கள் எல்லாம் என்ன வேலை செய்கிறாங்கன்னா, எதிரி என்று சொல்லக்கூடியவர்கள் கோகுலத்தில் வந்து ஏதாவது ஒரு தவறுகளை செய்தார்கள், இல்லை கோகுலத்தை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அவர்களிடத்தில் சண்டை போடுவார்கள். யார்? இந்த கோகுலவாசிகள். அதனால் போர் என்று சொல்லக்கூடியதை செய்யக்கூடியவர்கள் ஒன்று குற்றம் ஒன்றும் இல்லாதவர்கள். ஏன்? அந்த கோகுலத்தில் தான் இறைவனாக இருக்கக்கூடிய பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படி பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் இறைவன் கூட இருக்கின்ற காரணத்தினால் தவறுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தவறும் செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ யாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் குற்றமற்றவர்கள்னு ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. கோகுலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களும் கூட என்ன தவறு செய்ய மாட்டாங்களாம்? குறை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பாவத்தை செய்ய மாட்டாங்க. என்ன நமக்கெல்லாம் என்னன்னா பாவம் என்னன்னே இன்னும் தெரியாது. மனுமுறை கண்ட வாசகம்னு ஒன்று வாசகம் இருக்கு. வள்ளலார் சுவாமிகள் சொல்லக்கூடிய மனுமுறை கண்ட வாசகம். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வளைய வளைக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கழியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தொட்டேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அடித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ. பாவம் இவ்வளவு பாவம் இருக்குதான். 44 வகையான பாவத்தை சொல்றார். அன்றாடம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம். அப்படி அன்றாடம் செய்யக்கூடிய பாவத்தை நாமே செய்யாமல் இருப்போம். யாரை வணங்கினா? இந்த பகவானை வணங்கினா பாவம் செய்ய மாட்டோம். அதனால தான் இங்கே சொல்லுகிற பொழுது குற்றம் ஒன்றும் இல்லாதவர். அப்போ இது போன்ற பாவத்தை செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இருப்பது கோகுலத்தில். ஆனால் அங்கே கன்றுக்கு பால் ஊட்டாத கட்டி வைத்தேனோ அப்படின்றாங்க இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவா, இந்த கண்ணுக்குட்டி அந்த பாலை குடிப்பதற்கு முன்னதாகவே அதை இழுத்து கட்டிடுவா. அதுக்கப்புறம் பாலை ஃபுல்லாக கறந்துட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க, அந்த மாடுகிட்டனுடைய மடியில் மீண்டும் அந்த விடுவாங்க. ஆனால் இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி இல்லை. ஆயர் குலத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படி இல்லை. முதல்ல அந்த கன்றாக இருக்கக்கூடியது எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவையும் விட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணுமா, அதனுடைய வாய் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அந்த நுரை என்று சொல்லக்கூடியது வடிந்து பால் ஒழுகுகிற வரைக்கும் குடிக்க விடுவாங்களாம்.
அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பாலைத்தான் கறந்து என்ன பண்ணுவாங்களா, தயிர் என்று சொல்லக்கூடியதை ஆக்கி அதற்கு பிறகு செய்வாங்களாம். பகவானுக்கு எல்லாம் பிடிக்குமா, ஒன்றே ஒன்று தான் பகவானுக்கு பிடிக்காதான், மோர் பானையை பார்த்தா பிடிக்காதான். ஆமாம், முதல்ல உண்டிகோல் வச்சு உடைத்தவர் யாரான்னு அவர் தான் உடைச்சார். 5 பானை 3 பானை 7 பானை மோர் கொண்டு போவா. இது பகவான் பார்த்தாரான், எனக்கு கலப்படமே பிடிக்காது அப்படிம்பாரான். டேப்பா என்னடா பண்ணுற, ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கோ அப்படிம்பாரான். இந்த ஆயர் குலத்தில் இருக்கிற கோபிஸ்ரீகள் என்ன பண்ணுவாங்களாம், 5 பானை 7 பானை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு போவாலாம். அப்படி அடுக்கி வச்சுட்டே போகிற பொழுது இவர் என்ன பண்ணுவாராம், ஒரு பானைக்கா என்ன பண்ணுவார், ஒரு கல்லை வச்சு உண்டிகோல் வச்சு உடைச்சிட்டு அது பின்னாடியே ஊற்றிட்டு போயிடுமா. எது, அந்த மோர் எல்லாம் ஃபுல்லாக. அங்கே போய் இறக்கலான்னு இறக்கும் பொழுது பார்த்தா என்னமோ தெரியலையே, நம்ம தூக்கி வைக்கிற பொழுது பாரம் அதிகமாக இருந்தது, இறக்கி வைக்கும் பொழுது பாரமே இல்லையேன்னு பார்த்தா பானை 7 பானையும் ஓட்டையாக இருக்குது. மோர் போனால் பரவாயில்ல, பானையும் சேர்த்தே போச்சு. அப்போ தான் சொல்வாரான், யார் கிருஷ்ணா என்னடா பண்ண, எனக்கு தான் கலப்படம் பிடிக்காதுன்னு தெரியுமே, நீ ஏன் கலப்படம் பண்ண. நான் எங்கடா பண்ணேன், ஆமாம் மோர் என்னது, தயிரை கடைஞ்சி அப்படியே கெட்டியாவா நீ தர, அதில் எவ்வளவு தண்ணி ஊற்றுறடே, மோருன்னா தண்ணியாக தாண்டா இருக்கணும், கெட்டியாக இருப்பதற்கு பெயர் தயிரிடா அப்படிம்பாரா. அப்போது எல்லாம் பிடிக்கக்கூடிய இறைவனுக்கு எது பிடிக்காதான், மோர்னு சொல்லக்கூடியது மட்டும் பிடிக்காமல் இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு பெருமான். அதனால் குற்றம் ஒன்றும் செய்யாதவர்கள், அவர்களது தங்க கொடி போன்ற பெண்ணே, புற்றில் இருக்கும் பாம்பு போன்ற அல்குல் உடையவளே, காட்டில் திரியும் அழகிய மயில் போன்றவளே. என்ன, மயில் நம் தேசிய பறவை. மயில் மாதிரி அவ்வளவு அழகாக இருப்பாள. பெண் மயிலுக்கு தோகை கிடையாது, ஆண் மயிலுக்கு தோகை உண்டு. அது விரித்து ஆடுகிற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும். அது மாதிரி அழகிய மயில் போன்றவளே எழுந்து வா, நம் உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய தோழிமார்கள் எல்லோரும் வந்து உன் வீட்டு வாசலில் புகுந்து முயில் வண்ணன் திருநாமத்தை பாடுகின்றார். அப்பனா என்ன அர்த்தம், நாமும் வந்து பாடணுமா. ராம 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 என்று நாமம் சொல்லி பாடனம், நாமம் சொல்லி பாடனம், நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணம், நல்லவரோடு சேரணம். எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும், எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை பண்ணி பார்க்கணும், பஜனை பண்ணி பார்க்கணும், பஜனை பண்ண தெரியாவிட்டால் பக்தர்களோடு சேரணம், பக்தர்களோடு சேரணம். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்டி பாடணும், கையை தட்ட தெரியாவிட்டால் கூட்டத்தோடு சேரணம், கூட்டத்தோடு சேரணம். கோவிந்தாவும் போடனம் கோபாலனை பாடனம், கோவிந்தாவும் போடனம் கோபாலனை பாடனம், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ராம 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 என்று நாமம் சொல்லி பாடனம், நாமம் சொல்லி பாடனம், நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணம், நல்லவரோடு சேரணம். அந்த ராம நாமத்தை சொல்லணும் இல்லையா, கிருஷ்ண நாமத்தை சொல்லணும். ஸ்ரீஹரி முரஹரி நரஹரி கிருஷ்ணஹரி அம்புஜாச்சரி அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவர் தூதா லக்ஷ்மி சமேதா லீலா வினோதா கமலபாதா, இப்படி பகவானுடைய நாமம் சொல்லணுமா. ஏதேனும் ஒரு நாமம் சொல்லலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தாத்துல்யம் ராமநாம வாரணனே. இது சொன்னால்
1000 முறை ராமநாமத்தை உச்சரித்ததனுடைய புண்ணியம் இருந்த இடத்திலிருந்து பெறலாம். அப்படிப்பட்ட பகவானுடைய முயில் வண்ணன் அவருடைய திருநாமத்தை பாடுறாங்க. செல்வ பெண்ணே, எல்லாரும் பகவானுடைய நாமம் பண்றாங்க, பஜனை பண்றாங்க. என்ன சொல்றாங்க? கோவிந்தா 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 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மற்ற நாமத்தை காட்டிலும் கோவிந்த நாமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. மற்ற நாமத்தை காட்டிலும் கோவிந்த நாமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ராமநாமமாவது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து ஜெயமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எடுத்தினான். ஆனால் இந்த கோவிந்த நாமத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, கோன்னா பசு, இந்தா அப்படின்னா தானம்னு அர்த்தம். கோவிந்தா அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்ன அர்த்தமா? ஒரு ஏழை அந்தணருக்கு ஒரு பசுவை தானமாக கொடுத்ததனுடைய புண்ணியத்தை நாம பெறலாம். அப்போ எத்தனை முறை கோவிந்த நாமம் சொல்லணும்னு பாருங்க. அதனாலேயோ என்னமோ தெரியலை, இந்த சில பேர் சொல்லுவோம் இல்லையா, இந்த கஞ்சத்தனம் அப்படின்றது. சில பேர் சொல்லுவாங்க, எச்ச கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க, அவ்வளவு கஞ்சத்தனம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இறந்து விட்ட பிறகு தூக்குகிற பொழுது என்ன சொல்லி தூக்குவோம்? கோவிந்த நாமம் சொல்லி தான் நம்மை 4 பேர் சுமந்து செல்லுவா. அது எதுக்காக அப்படின்னா, ஒரு பசுவை தானமாக கொடுத்து விட்டு போகக்கூடிய புண்ணியத்தை அந்த இறந்த ஆன்மாவுக்கு தூக்கக்கூடியவர்கள் தருகிறார்கள்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு உயர்வான நாமம் பாருங்க. அந்த மாதிரி பகவானுடைய நாமம் உயர்வான நாமத்தை அங்கே சொல்லுகிறார்களாம். அப்போ முயில் வண்ணன் திருநாமத்தை பாடுகின்றோம். செல்வ பெண்ணே, கொஞ்சம் கூட அசையாமல் பேசாமல் நீ எதற்காக இவ்வாறு உறங்குகிறாய்? இன்னும் எழுந்து வரல, கதவையும் திறக்கலை. அப்படி திறக்காதனால இந்த அம்மா சொல்கிறா, இந்த உறக்கத்திற்கு பொருள்தான் என்ன? உறங்க வேண்டியது தான். இவ்வளவு சத்தமாக பஜனை கேட்டும் கூட உறங்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதாவது இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத காலத்தில் தருமர் மேலே பொறாமை வந்துட்டுது துரியோதனுக்கு. எங்கு பார்த்தாலும் தருமா 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 தருமா, தருமன் வாழ்க தருமன் வாழ்க தருமன் வாழ்க தருமன் வாழ்க எல்லாரும் சொன்னான். இதை கேட்ட துரியோதனன் பார்த்தான். தாத்தா பீஷ்மர்கிட்ட போய் கேட்டான், தாத்தா என்னை ஒருத்தனும் வாழ்த்த மாட்டேன்றான், என்ன ஒருத்தனும் வாழ்த்த மாட்டேன்றான், எங்கே பார்த்தாலும் தருமன் வாழ்க தருமன் வாழ்க தருமன் வாழ்க அப்படின்னு சொல்கிறான். அதனால் தாத்தா என்னையும் வாழ்த்தணுமே அப்படின்னு கேட்டான். டேப்பா, குணம் என்று சொல்லக்கூடியது பிறவிலேயே வரணும், பிறவிலேயே வரணும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, பிறவிலேயே இருக்கிற குணம்தான் கடைசி வரைக்கும், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். உனக்கு தொட்டிலேயே அந்த பழக்கம் இல்லை, அதனால் இப்போ வருமா? வராது. இன்னொன்று, தர்மராஜா ஆட்சியில் எல்லா உயிரையும் தன் உயிர் போல பார்த்தார். இன்னொரு விஷயம், அவர் எந்த இடத்திலும் பார்த்தீங்கன்னா வரி கட்டலைன்னா பீமசேனர்கிட்ட சொல்லுவார், அப்போ கஜானாவிலிருந்து கொஞ்சம் செல்வத்தை எடுத்துக்கோ. எந்த வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரி கட்டலையோ அந்த வீட்டில் போய் பாரு, சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாரு, அரிசி உப்பு மிளகா புளி இதெல்லாம் இருக்கான்னு பாரு, உணவுக்கு ஏதாவது பஞ்சம் இருந்தால் இதெல்லாம் அங்கே கொடுத்துட்டு அவங்க கட்ட வேண்டியதை நாமே அவங்க பேரில் கட்டிட்டு பில்லு மட்டும் அங்கே கொடுத்துருவோம். தர்மருடைய ஆட்சி, துரியோதனுடைய ஆட்சி எப்படி இருந்ததான் தெரியுமா? அவன் ஆட்சியில் பில்லு கட்டலை, 10 மணிக்குள்ளே பில்லு கட்டணும். 10:01 ஆயிடுச்சுனாவே 1000 ரூபான்னா 2000 ரூபாய் கட்டணும். கட்டலைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மொத்தம் எங்கே வந்துடும்? கஜானாவுக்கு வந்துடும். துரியோதனுடைய ஆட்சி அப்படி இருக்கும். அதனால் தர்மருடைய ஆட்சியில் அந்த பயம் இல்லை, எல்லாரும் மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் தருமன் வாழ்க தருமன் வாழ்கன்னு சொன்னாங்க. இதை கண்ட பொறாமை கொண்ட துரியோதனன் பார்த்தான், இது எப்படியும் நம்ம அந்த மாதிரி பேர் வாங்கணுமேன்னு சொல்லி தாத்தா பீஷ்மர்கிட்ட கேட்ட உடனே பீஷ்மர் சொன்னார், டேப்பா உன்னுடைய குணத்திற்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். தாத்தா, அப்போ எனக்கு தருமனுடைய குணம் இல்லைன்னு சொல்கிறியா? நான் சொல்லலை, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ அதில் பாஸ் ஆனால் நிச்சயமாக உன்னையும் உலகம் வாழ்த்தோம்னா. சரி, என்ன டெஸ்ட்டு தாத்தா? 1000 தங்க காசு உனக்கு கொடுக்குறேன்.
தாத்தா எனக்கு மட்டுமா தருமனுக்குமா? 2 பேருக்கும் சேர்த்து தான். 1000 தங்க காசு 2 பேருக்கும் கூப்பிட்டு கொடுத்தார். ஒரு பங்களா, உங்களுக்கெல்லாம் அப்படி சொன்னாதான் புரியும், ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டையும் கொடுத்தார். 6 மணிக்கு மேலே மார்க் போடுறதுக்கு வருவோம். அதாவது பரீட்சை எக்ஸாம் முடித்த உடனே மார்க் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வருவோம். அதனால் 6 மணிக்கு மேலே வந்து நாங்கள் மார்க் போடுவோம். நல்ல மங்களகரமான பொருள் வாங்கி வைன்னு கொடுத்துட்டார். வாங்கியாச்சு. இந்த நேராக இந்த சாணாவை தள்ளினா கூனி, கூனாவை தள்ளினா சனி. நவகிரகத்து யார்? நவகிரகத்து சனியும் ராமாயண காலத்து கூனியும் ஒன்றா சேர்ந்தவன் சகுனி, இவனுக்கு மாமன். நேராக போனான். மாமான்னா, என்ன மருமகனே? 1000 தங்க காசு கொடுத்துக்கிறார் தாத்தா. எதுக்கு? இவன் என்ன பண்ணிட்டான், மங்களம்ன்றதை விட்டுட்டான். வீடு நிறைய பொருள் வாங்கி வைக்க சொன்னார்ன்ட்டான். அவர் பார்த்தார், அப்படியா, முதல்ல திண்டுக்கல் பூட்டு வாங்குன்னா. போய் திண்டுக்கல்லில் பூட்டு வாங்கிட்டு வந்தாங்க. பெருசாக நம்ம ஊரில் அதானே ஃபேமஸ்ஸு, அதனால் பூட்டு வாங்கினான். முதல்ல கேட்டை பூட்டு, 2 காவலர்களை போட்டாச்சு. மாமா ஒன்றும் வாங்கி வைக்காமையே எதுக்கு மாமா காவலர்கள்? அதை தாண்டா நானும் சொல்கிறேன். மேலே இருக்கிற கூரையை உடையுங்க. எதை? மேலே இருக்கிற கூரையை மொத்தமாக உள்ளே கொட்டு. மொத்தமாக எல்லாம் கொட்டிய மறுபடியும் போட்டாச்சு. மறுபடியும் எங்கள் கேட்டு வாசலில் பூட்டியாச்சு. சாவி இவன் இடுப்பில் வச்சுக்கினான். யார்? துரியோதன இடுப்பில். முடிஞ்சிடுச்சு. அங்கே 1000 தங்க காசுக்கு தர்மராஜா கூப்பிட்டார் 4 தம்பிங்களையும். கூப்பிட்டவர் சொன்னார், அப்போ இந்த நீ ஒரு 200 வச்சுக்கோ, நீ ஒரு 200 வை, நீ ஒரு 200 வைன்னு எல்லாம் பிரித்து கொடுத்து சொன்னார், பீமா ஒரு 1000 பேர் அந்தணர்களை கூப்பிடு. அவங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பஜனை பண்ணின்னு இருக்கணும். என்ன பண்ணணும்? பஜனை பண்ணணும். சரி, அவனுங்களுக்கிட்ட கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தார். அடுத்து என்னன்னார்? ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணுறன்னா வர அந்தணர்களுக்கு அர்ஜுனா நீ வந்து வேட்டி வாங்கி வை, அவர்களுக்கு கொடுப்பதற்கு கிஃப்ட் பொருள் ஏதாவது வாங்கி வை, பரிசு பொருள் வாங்கி வை. சரி, வாங்கியாச்சு. நகுலா நீ என்ன பண்ணுறேன்னா யாகம் வளர், அந்த யாகத்துக்குரிய பொருள் மொத்தம் வாங்கி வை, நெய்யெல்லாம் வாங்கி கொடு, உன் வேலை அது. சகாதேவா நீங்கள் வா. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே லட்ச தீபம் ஏற்றணும். எவ்வளவு? லட்ச தீபம் ஏற்றணும். இந்த வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 6 மணி ஆகுது. ஒரு பக்கம் அந்தணர்கள் எப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யாகம் வளர்த்தாங்க. வந்த அந்தணர்களுக்கு ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் அன்னதானம், ஒரு பக்கம் அறிவு தானம், ஒரு பக்கம் நிதானமாக எல்லாருக்கும் வேட்டியும் புடவையும் எல்லாருக்கும் பரிசு பொருள்களும் வாரி வாரி கொடுத்தாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, 6 மணிக்கு மேலே லட்ச தீபம் ஏற்றிட்டு பஜனை பண்ணுறான். என்னென்னு? குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா, அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா. குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா, அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா. மாடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா, மாடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா. தினம் ஆடி பாடி ஓடி நம்மை சேர்க்க மாட்டானா. குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா, அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா. நம்மை மயக்க மாட்டானா, நம்மை மயக்க மாட்டானா. ஒரு பக்கம் பஜனை. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன், எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன். என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களேன், இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களேன். நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா லக்ஷ்மி நாராயணா, நாராயணா நாராயணா. பஜனை பண்ண
இப்படி பஜனை ஓடின்னு இருக்கு. இப்போ பஜனை நடந்துட்டுருக்க உடனே 6 மணி ஆயிடுச்சு. பீஷ்மர் வந்து இன்னும் மார்க் போடலை. இவனே துரியோதனை பண்ண, தாத்தா மணி 6 ஆச்சு, இன்னும் மார்க் போடலை, சீக்கிரம் வாங்க. சரி போனால் பார்த்தா திண்டுக்கல் பூட்டு தொங்குது. என்னடா இது திண்டுக்கல் பூட்டு தொங்குதுன்னா, தாத்தா நான் வீடு நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கேன் தாத்தா, யாரும் பார்த்து தருமங்கிட்ட போய் சொல்லி அந்த தருமனும் என்ன மாதிரியே பொருள் வாங்கி வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னா, சரிடா கதவு திறந்தா தானே மார்க் போட முடியும், தாத்தா முடிஞ்சா திறந்துக்குங்கண்ணா. டேய் திறந்தா தானடா என்ன வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியும். ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து அந்த கதவை தள்ளுன்னு தள்ளி விட்டு எட்டி பார்த்தா வைக்க தெரியாதவன் வைக்க புல்லை வாங்கி வச்சுக்கிறான். இதுக்கு வேற போட்ட தளத்தை உடைச்சி அதில் உள்ள கூரையை பிச்சு உள்ளே கொட்டி பூட்டு போட்டான். 1 கோடி ரூபாய் வீடு, மனிதர்கள் வாழ வேண்டிய வீடு, தெய்வங்கள் வாழ வேண்டிய வீட்டில் இவன் என்ன வாங்கி வச்சுக்கிறான், 5 அறிவு இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் உண்ணக்கூடிய வைக்க புல்லை வாங்கி வச்சுக்கிறான். இறைவனுடைய கருணையினால் சிவா திருச்சிற்றம்பலம். துரியோதனன் மார்க்கு போடணும்னு சொல்லி பீஷ்மரை அழைத்து கொண்டு போகிறான். பீஷ்மர் பார்த்தார், வைக்க தெரியாதவன் வைக்க புல்லை வாங்கி வச்சிருக்கிறான், இப்போ இதுக்கு என்ன மார்க் போட முடியும்? டேப்பா நான் மங்களகரமாக பொருள் வாங்கி வைக்க சொன்னேன். இந்த வீடு 1 கோடி ரூபாய் போட்டு கட்டிய வீடு 6 மணிக்கு மேலே எப்படி இருக்கு, இருள் சூழ்ந்துருக்கு. அதுவும் 5 அறிவு இருக்கக்கூடிய உண்ணக்கூடிய ஒரு வைக்க புல்லை வாங்கி வச்சிருக்கேன்னு, தாத்தா நீங்க தானே வீடு நிறைய பொருள் வாங்கி வைக்க சொன்னீங்க, இப்போ வீடு நிறைய பொருள் போயாச்சு. அந்த தருமன் என்ன வாங்கி வச்சிருக்கான்னு நான் பார்க்க வேண்டாமா, வாங்க போகலாம். இப்போ அங்கே போனாங்க. போய் அங்கே பார்த்தா மாவிலை தோரணம் கட்டியிருக்கு, வாசலில் வாழை மரம் கட்டி வச்சிருக்கு, எங்கு பார்த்தாலும் லட்ச தீபம் எரிந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் அந்தணர்களோடு சேர்ந்து அத்தனை பேரும் உட்காந்து பஜனை பாடின்னு இருக்காங்க. என்னென்ன, ராம 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 என்று நாமம் சொல்லி பாடனம், நாமம் சொல்லி பாடனம், நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணம், நல்லவரோடு சேரணம், எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். இப்படி பஜனை ஓடுது. இப்படி பஜனை நடக்க 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 இவன் போனான் பாருங்க, இவனும் உட்காந்து பஜனை பண்ணிட்டான். எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. பஜனை முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. சகுனி, துரியோதனை, துச்சாதனை, கர்ணன், இந்த 4 பேர் மட்டும் பஜனை பண்ணிட்டு இருந்தாலாம். அப்போ ஆண்டவனை வணங்காதவர்களை கூட அந்த திருநாமம் ஈர்க்கப்பட்டு 1/2 மணி நேரம் பஜனை பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒன்று ஆண்டவனுடைய திருநாமம் என்று சொல்லக்கூடியது எல்லோரையும் என்ன பண்ணுமா, ஈர்க்கும் சக்தி உடையது. அதைத்தான் இங்க சொல்லுகிறாங்க, முயில்வண்ணன் திருநாமத்தை பாடுகின்றோம் செல்வ பெண்ணே, கொஞ்சம் கூட அசையாமல் பேசாமல் நீ எதற்காக இவ்வாறு உறங்குகின்றாய், இதற்கு பொருள்தான் என்ன என்று என்ன பண்றாங்க, 11வது பாடலை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள் பிராட்டியார். 12வது பாடல், கனை இளங்காட்டெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழிய நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், பனி தலையில் விழ உன் வாசர் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனி தானே எழுந்திராய், ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். சொல்ற பொழுது சொல்லிட்டார், கனை இளங் காட்டெருமை. இந்த காட்டெருமை எல்லாம் என்ன பண்ணுதான், எல்லாம் நிறைய எருமை மாடு அந்த கோகுலத்தில் வளர்க்கிறார்கள். அது என்ன பண்ணுதான், கன்று வந்து அப்படி முட்டுகிற பொழுது கன்று பால் குடிக்க தான் வந்துட்டுதுன்னு சொல்லி அதனுடைய மடியில் இருக்கக்கூடிய பாலை அதுவே தன்னால் சுரக்குதான். அப்படி சுரந்த உடனே பார்த்தீங்கன்னா, நினைத்து முளை வழிய நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும். முழுக்க 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 அந்த காட்டெருமை பாலை சுரந்து
இல்லங்கள் முழுவதும் என்ன ஆயிடுச்சான்? சேறு ஆயிடுச்சான். நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணியினால் சேராகலை, பாலினால் சேராயிருக்கு. அப்படி பால் என்று சொல்லக்கூடியதனால சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இளம் கன்றுடைய எருமைகள் கனைத்து தம் கன்றின் மீது இரக்கம் கொண்டு கன்று என்று நினைத்து முலை வழிய பால் சொரிந்து நனைத்து வீட்டை சேராக்கும் அத்தகைய எருமைகளை உடைய நல்ல செல்வனுடைய தங்கையே. அப்பேற்பட்ட செல்வனுடைய தங்கையே, மார்கழி மாதம் பனி எங்கள் தலையில் விழ. இந்த எழுப்பக்கூடிய பெண்கள் உள்ளர உறங்கி கொண்டிருக்கிற பெண்ணை வீடு வீதியாக சென்று எழுப்புறாங்க. இந்த பெண்கள் எல்லாம் எழுப்புகிற பொழுது தலையில் ஒன்றும் துணி இல்லாததுனால என்ன பகவான் பாடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த தலையில் மார்கழி மாதத்தில் பனி கொட்டுகிறது. அதையும் பொருட்படுத்தாம உனக்கும் அந்த பாவை நோன்பு கிடைத்து அந்த நோம்பின் மூலியமாக உனக்கும் நல்ல கணவர் கிடைக்கணும், நல்ல குழந்தை கிடைக்கணும், நல்ல செல்வம் கிடைக்கணும், நோயற்ற வாழ்க்கை கிடைக்கணும். அந்த பகவானுடைய பரமபத வாசல் என்று சொல்லக்கூடியவனுடைய திருவடியில் சொர்க்கம் என்று சொல்லக்கூடியதுக்கு கடைசி காலத்தில் நாம் போகணும். அதனால தான் பெரியாழ்வார் சொல்வார், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேன் ஆகினும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. என்ன அங்கே போன கோவிந்த நாமத்தை தவிர வேறு நாமம் சொல்ல முடியாது. எங்கே சொர்க்கத்துக்கு போனால் அது மட்டும் இல்லை, இப்பிறவி போனால் அடுத்து என்ன பிறவி வாய்க்கணும் தெரியாது. அதனால் ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ரிசர்வ் வங்கி, எல்ஐசி பாலிசி, காரு, பங்களா, வீடு, வாசல், மனைவி, மக்கள், உற்றத்தார், சுற்றத்தார் இவர்களை சேர்த்து வைப்பது போல எப்படி வணங்கி வணங்கி இறைவன் திருவருளை சேர்த்து வச்சுக்கிறோமோ அது மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்லி 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 திருவருளை சேர்த்துக்கணுமா. பகவானை வணங்கி 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 திருவருளை சேர்த்துக்கணுமா. இந்த உடம்பினுடைய சுகம் எவ்வளவு தேடுகிறோமோ அதே மாதிரி ஆன்மாவினுடைய சுகத்தையும் நாம் தேடணும். ஆன்மாவினுடைய சுகத்தையும் தேடணும். அதனால் அங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்க, ஆன்மாவினுடைய சுகத்தையும் தேடுவதற்காக சொல்கிறார் இல்லையா. அதனால் அப்போதைக்கு வயசாயிட்டா கண்ணு தெரியாது, காது கேட்காது, என்ன பண்ணோம், இந்த வாயில் இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல முடியாது. அதனால் இளமையில் எப்படி பொருள் சேர்க்கிறோமோ அது மாதிரி இளமையிலேயே இறைவனுடைய திருவருளையும் சேர்த்துக்கணும்னு பெரியாழ்வார் சொல்கிறார். அது மாதிரி இந்த பெண் சொல்கிறா, எழுப்பக்கூடிய பெண் சொல்கிறால, அந்த நற்செல்வன் தங்காய் பனி தலையில் விழ உன் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை. அந்த ராவணன் என்று சொல்லக்கூடியவன் 9 படிக்கட்டாக நவகிரகத்தை போட்டு அந்த 9 படிக்கட்டுக்கு மேலே ஏறி போய் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்த ஒருவன் யாரு? ராவணன், தென்னிலங்கை கோமான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு எத்தனை தலை? 10 தலை 20 கரம். அப்படி அந்த 10 தலையும் 20 கரத்தையும் ராமபானம் என்கின்ற ஒரே பானத்தினால் ராமபெருமான் அழிச்சிட்டார். அந்த ராமநாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்லி கொண்டிருக்கிறோம். வெளியில தான் நிற்கிறோம், பனி தலையில் கொட்டுகிறது. அந்த ராமநாமத்தை சொல்லுவதனால எங்களுக்கு அந்த பனி வந்து தலையில் கொட்டுவது கூட பொருட்படுத்தாமல் உன்னை வந்து எழுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நீ என்ன செய்கிறாய்? எழுந்து வரல. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை. ராமநாமம் சொல்ல 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 நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா, ஒரு 5 நிமிடத்தில் சுந்தரகாண்டம். அதை தினமும் காலை மாலை ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு நாம் சொன்னோமே ஆனால் வறுமை தீரும், நோய் தீரும், கல்வி கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல மனைவி அமைவாள், நல்ல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அமைவார்கள், அதே போல நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே நல்கக்கூடிய ஒன்று அந்த சுந்தரகாண்டம். அப்படிப்பட்ட ஒரு ராமபெருமான். அந்த ராமபெருமானுடைய பெருமைக்கு ஒன்று சொல்லணும். என்னன்னா, இந்த விபூஷ்ணா இலங்காதி பட்டம்னு கொடுத்துட்டார். விபூஷணாழ்வார் வந்து ராமபெருமான் ரொம்ப உத்தமர்,
அவர் மனைவியை கொண்டு போய் வச்சுட்டு ராவணன் சண்டைக்கு வருவது நியாயமில்லை, அடுத்தவர் மனைவியை தீண்டுவது பாவம், அடுத்தவர் மனைவியை சிறை வைப்பது பாவம். நல்ல புத்தி எல்லாம் சொல்லி பார்த்தார், கேட்கல. அதனால ராமபெருமான் பக்கம் வந்துட்டார் விபூஷணாழ்வார். அதனால இந்த விபூஷணா இளங்காதி பட்டம்னு கொடுத்துட்டார். இப்போ பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணர் கேட்டார், அண்ணா விபூஷணாழ்வார் வந்து ராமபெருமானே எங்கள் அண்ணா செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து சேர்ந்துட்டார்ன்றதுக்காக இலங்கை பட்டத்தை கொடுத்துட்டீங்க. ஒருவேளை அவருடைய அண்ணா யாரு ராவணன் என்று சொல்லக்கூடியவன் வந்து ராமபெருமானே உங்கள் மனைவியை நான் கொண்டு போய் வைத்தது தவறுன்னு சொல்லிட்டு ராமா என்னை மன்னிச்சுடுன்னு காலில் வந்து விழுந்துட்டா எந்த நாட்டை கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ சற்றும் யோசிக்காத ராமபெருமான் ஒரு பதில் சொன்னார், என் அயோத்தியை தருவேன்னு சொன்னார். என்ன சொல்றார்? என் அயோத்தியை தருவேன்னார். எனக்கு நாடாளணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, நான் காட்டிலேயே இருந்து கூட என் காலத்தை போக்கிக் கொள்ளுவேன். என்னை சரணாகதி என்று சொல்லக்கூடியதை அடைந்தவருக்கு எக்காரணத்தை கொண்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், இன்று போய் நாளை வான்னார். தன் மனைவியை கொண்டு போய் 10 மாதம் சிறை வைத்திருந்த ராவணனை பார்த்து ராமபெருமான் சொன்னார், இன்று போய் நாளை வான்னார். இந்த ஒரு நாளில் உனக்கு மனசு மாறிட்டு நீ கொண்டு வந்து என் மனைவியை என்கிட்ட ஒப்படைச்சுட்டா நீ உயிரோட இருக்கலாம் இல்லையா, அதையே நான் மன்னிக்கிறேன்ல. அப்போ எவ்வளவு யோசிச்சு பாருங்க. தன் மனைவியை கொண்டு போய் ஒருத்தன் 10 மாதம் சிறை வைத்திருந்து கஷ்டப்படுத்தி இருக்கிறான்ற அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கல. இப்போவும் என்ன நினைக்கிறாருன்னா அவன் திருந்தி சமாதானமாக வந்தார். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். சமாதானமாக போயிட்டு மனைவியை கொண்டு வந்து சீத்தையை ஒப்படைத்து விட்டால் அவனை மன்னிச்சுடலான்னு ராமபெருமான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நினைக்கிறார். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு இறைவனை பார்க்க முடியுமா? அது மட்டுமல்ல, 11,000 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தாலும் ஒரு நிமிடம் கூட நான் கடவுள் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாத உத்தமர் என்று சொல்லக்கூடிய பெருமான் ராமபெருமான். அதனால தான் இங்கே சொல்றார், மனத்துக்கு இனியானை. ராமருடைய நாமத்தை சொல்ல 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 என்ன இருக்குமா, இந்த மனம் தெளிவடையுமா, இந்த மனத்திற்கு எவ்வளவு சந்தோஷம் தர முடியுமோ அந்த சந்தோஷம் எல்லாம் நம் இல்லம் தேடி தன்னாலேயே வருமா. எதை சொன்னா? ஸ்ரீராம ஜெயம் சொன்னா. ஆனால் நாமெல்லாம் என்ன சொல்கிறான், வயிற்று வலி வந்தால் கூட ராமா வயிற்று வலி இதேன்னு சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறான்? ஐயையோ வயிற்று வலி இதே அப்படின்னு தான் சொல்கிறோம். யமதர்மராஜா மனைவியை கூப்பிட்டாலும் கூப்பிடுமே தவிர நம்ம ராமபெருமானை அழைக்க மாட்டோம். அப்பேற்பட்ட ராமபெருமான் அதை தான் இங்கே சொல்லுகிற பொழுது மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். அப்பன்னா மனத்துக்கு இனியான நமக்கு சந்தோஷம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால தான் உங்களை எல்லாரையுமே அந்த 5 நிமிஷம் சுந்தரகாண்டத்தை முடிந்த வரைக்கும் படிங்க. சரி, படிக்க முடியாதவர்கள் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் உங்களால் சொல்ல முடியுமோ. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நம்ம தமிழ்நாட்டு பகுதியிலேயே கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பருகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24 மனை தெலுங்கு செட்டியார்கள். ஆஞ்சநேயர் அவர்களுக்கெல்லாம் குலதெய்வம் நிறைய வீடுகளுக்கு நிறைய பேர் வந்து 1 கோடி முறை எழுதியிருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி முறை அந்த ஆஞ்சநேயரனுடைய ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற அந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி ஒரு பெட்டியில் போட்டு அந்த ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு கீழே பாதத்தில் அந்த பீடத்திற்கு உள்ளர வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பிடிக்குமா யாருக்கு? ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு அந்த ஸ்ரீராம ஜெயம் சொன்னால் அவ்வளவு பிடிக்குமா. அதனால் ஆஞ்சநேயர்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்குறத விட ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி அந்த நாமநாமத்தை சொல்லிட்டா என்ன வேணும்னாலும் கொடுக்கறதோட மட்டும் இல்லை, அவரே நம்மை வணங்குறாராம். எவ்வளவு சிறப்பு பாருங்க. நம்மையும் ஒரு கடவுள், எல்லா கடவுளையும் நாம வணங்குறோம், நம்மையும் ஒரு கடவுள் வணங்குறார் அப்படிங்கிறது எவ்வளவு. அது எந்த நாமத்துக்கும் இல்லை, ராமநாமத்துக்கு மட்டும் உண்டுன்னா அது எவ்வளவு உயர்வான நாமமா இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேய சுவாமிகளை அழைக்கிறார் ராமபெருமான். கடைசியாக சொல்றார், நேத்தே இதை சொன்னேன் இருந்தாலும் இன்னைக்கும் நினைவுபடுத்துறேன். என்ன சொல்றாரு? ஆஞ்சநேய
என்னுடைய வைகுந்த காலம், அதாவது இந்த பூமிக்கு நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, என் காலம் நிறைவேறி விட்டது, நான் வைகுந்த பதவி அடைய போகிறேன், வரையா வைகுந்தத்துக்குன்னார். சுவாமி அங்கே என்ன இருக்கும்னார். ஒன்று நாராயண நாமம் இருக்கும், இன்னொன்று கோவிந்த நாமம் இருக்கும். அப்போ என் ராமநாமம் இல்லையான்னார். இருக்காதுன்னார். இது பூலோகத்துக்கு மட்டுமே உரிய நாமம். எது? ராமநாமம். வைகுந்தத்துக்கு போனாலும் இந்த நாமம் கிடைக்காது, அப்பேற்பட்ட நாமம். அதனால சொன்னார், நான் வரல சுவாமின்னார். அப்பா நான் இருக்க மாட்டேன்னார். நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, ராமநாமம் இருக்கும்ல. என்ன இருக்கும்? ராமநாமம் இருக்குல்ல. யாருமே ராமநாமத்தை சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? சத்தியமாக உங்களுடைய சூரியன் சந்திரன் உள்ளளவும் உங்கள் நாமம் இருக்கும், நானும் இருப்பேன் என்றார். யாருக்காவது குழந்தைங்களுக்கு ஒருத்தருக்காவது ராமான்னு பேர் வைக்காமல் இருப்பாங்களா? அடே ராமான்னு கூப்பிடாமல் இருப்பாங்களா? என்னை வணங்க வரவங்களும் எனக்கு பிடிச்சது ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லாமல் இருப்பாங்களா? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஸ்ரீராம ஜெயம் என்ற வார்த்தையை என் திரு காதில் கேட்காமல் இருந்தால் என் பிராணன் போயிடும்னார். அதனால் நீங்கள் வைகுந்தத்துக்கு போங்கோ, நான் இங்கே இருந்தே என்னடா வேலை செய்வேன்னார். நான் இல்லாமல் நீ என்ன வேலை செய்வேன்? ஸ்ரீராம ஜெயம் எங்கெல்லாம் சொல்லுவார்களோ அவர்கள் முன்னாடி நான் நின்று அந்த ராமநாமத்தை என் இரு செவியால் கேட்டு உள்ளம் மகிழ்ந்து உங்களுடைய திருவருளினால் அவர்கள் என்ன கேட்டாலும் அள்ளித்தருவேன்னு சொன்னார். அப்பேற்பட்ட பூமிக்கு மட்டுமே உரிய நாமம் ஸ்ரீராம ஜெயம். நாமம் முடிந்த வரைக்கும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய், இனி தானே எடுந்திராய், இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லம் தரும் அறிந்தேலோ. அனைத்து இல்லத்தாரும் அறிஞ்சிட்டாங்க. என்ன, உன்னை நான் எழுப்புறத எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் எழுப்புறேன், அதனால சீக்கிரமாக உன்னுடைய கடை என்று சொல்லக்கூடிய கதவை திறப்பாயாக என்று சொல்லி 12வது பாடலில் ஆண்டாள் பிராட்டியார் நிறைவு செய்திருக்கிறார்கள். 13வது பாடலில் நாளை உங்களை சந்திப்பேன் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.